தமிழ்நாட்டுல மணல் கொள்ளை பண்ற கொள்ளைக்காரங்களை எல்லாம் யாரும் உருவகமா எல்லாம் எரிச்சிடுறது இல்ல. ஆனா ஒரு உச்ச நடிகரை எதிர்த்தா ஒரு வெளிச்சம் நம்ம மேல கிடைக்கும். ஒரு பிரிவினைய வச்சு பொழப்பு நடத்துற ஒரு ஈன அரசியல் பண்ற ஒரு விஷயம் தான் இது. என்னுடைய கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சா ஓகே, அதை ஏத்துக்கலாம். உங்க வாய் நிறைய நீங்க மலத்தை வச்சுக்கிட்டு அதை தான் நீங்க வெளியே துப்புவீங்க அப்படின்னு சொன்னா அது ஒட்டக்காட்டுல இருந்து புதுசா ஒரு மாநகரத்தையே நிர்மாணிச்சிருக்காங்க ஆந்திராவில். ஒரு நல்ல தலைவர் நமக்கு கிடைச்சாருன்னா 5 வருஷம் எவ்வளவோ விஷயங்களை செய்யலாம். கமல் தன்னுடைய கருத்துக்குனால படம் எடுத்திருக்கிறவங்களுடைய வியாபாரம் கெட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு பொறுப்புணர்ச்சி அவரை பேச விடாம தடுக்கலாம். மற்றபடி அவர் யாருக்காகவும் பயப்படணும் அப்படிங்கிற தேவையே இல்லையே. என்ன மாதிரி ஆட்கள்லாம் 1996ல ஒரு வாய்ஸ் கொடுத்த போதே செய் தலைவா செஞ்சு முடிக்கிறோம் அப்படின்னு ஒரு வேகம் எங்களுக்கு இருந்த டைம்ல அவர் வருவேன் அப்படின்னு சொன்னாரு. எப்போ வருவேன்னு சொல்லல. அடுத்து அதே வேகத்தோட இருக்கிற இளைஞர்களையாவது ரொம்ப நாள் காக்க வைக்க கூடாது. ரெண்டு விஷயம். எப்பவுமே பாப்புலரான விஷயங்கள், என்டர்டெயின்மெண்ட் சார்ந்த விஷயங்களுக்கு கண்டிப்பா எல்லாருமே நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. ஆனா தமிழக மக்கள் அப்படி மட்டும்தான் இருக்காங்க, பொறுப்பு இல்லாம இருக்காங்க அப்படிங்கிறத நான் ஒத்துக்கல. மீடியால அப்படி ஒரு பிம்பம் உருவாகுது. ஏன்னா கவரேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இடங்கள்ல இப்போ டாஸ்மாக் கடைகளுக்கு எதிராக பல இடங்கள்ல போராடிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எல்லா சேனல்ஸ்லயும் எல்லா நியூஸ் மீடியாவிலையும் கவர் ஆக மாட்டேங்குது. ஒரு நாள் கவர் பண்ணாலும் அதோட அடுத்த செய்திக்கு போயிடுறாங்க. ஆனா ரஜினி அப்படிங்கிற ஒரு மந்திர சொல்ல வச்சு டிஆர்பி நிறைய எடுக்கலாம். அதை நான் தவறுன்னு சொல்லல, அது இயற்கை. அதனால குரல் கொடுக்கிறவங்க எல்லாரும் இதுக்கு தான் குரல் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றதும் தவறு ஒன்று. இன்னொன்று, கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி ட்விட்டர்ல கீழ்த்தரமா கமெண்ட் அடிச்சு அப்படி செய்யறவங்க செய்யறது தான் எதிர்ப்பு, அதுதான் போராட்டம் அப்படின்னு இல்லை. நாகரிகமா சைலண்டா ரெசிஸ்ட் பண்றவங்க காட்டுறதும் ரெசிஸ்டன்ஸ் தான். அப்படி ஒரு மௌன புரட்சியும் நம்ம தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. அகேன் மீடியா ஹேஸ் டு கவர் தட். நீங்க கொடுக்குற கவரேஜில், நீங்க கொடுக்குற ஒரு ஃபோக்கஸில் தான் நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிய வரும். யாருடைய குரல் ஓங்கி கேட்குது அப்படிங்கிறதும் இருக்கு இல்லையா. இப்போ ரஜினி சொன்னார், எதிர்ப்பு ரொம்ப கீழ்த்தரமாக இருக்குது, சோஷியல் மீடியாவில் ரொம்ப ரொம்ப மட்டமாக எழுதுறாங்க. இப்போ நான் ஒரு கருத்தை ட்விட்டரில் போட்டப்போ எனக்கும் நிறைய சப்போர்ட் இருந்தது, நிறைய என்னுடைய கருத்துக்கு ஆதரவு பாராட்டு அப்படின்லாம் வந்தது. அது ஒரு பக்கம் இருக்க. எதிர்ப்பு தெரிவித்தவங்க எப்படி இருந்தாங்க? என்னுடைய கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தா ஓகே, அதை ஏற்றுக்கலாம். ஆனால் என்னுடைய கேரக்டரை பற்றி, என்னுடைய சொந்த வாழ்க்கையை பற்றி ரொம்ப ரொம்ப இழிவான சொற்களை பயன்படுத்தி அவங்க எழுதும்போது அதில் எனக்கு அது தரக்கேடு கிடையாது, எனக்கு அது அவமானம் கிடையாது. அப்படி எழுதுறவங்களுக்கு தான் அது அவமானம். உங்கள் வாய் நிறைய நீங்கள் நல்ல விஷயங்களை வச்சுக்காம உங்கள் வாய் நிறைய நீங்கள் மலத்தை வச்சுக்கிட்டு அதை தான் நீங்கள் வெளியே துப்புவீங்க அப்படின்னு சொன்னால் அது எந்த ஒரு ஜீவராசி அப்படி இருக்கும் அப்படின்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த படை வீரர்கள் தான் போருக்கு போவாங்களா அப்படின்னு சொன்னால் அதை நினைச்சாலே மலைப்பா இருக்கு. எனிஹூ, கமிங் பேக் டு த பாயிண்ட், எல்லாருக்கும் ஏதாவது ஒரு இடத்துலேருந்து எதிர்ப்பு வரும். ஒரு 2 பேர் இருந்தாங்கன்னா அந்த 2 பேருக்குள்ள ஒருத்தர் சொல்றதை இன்னொருத்தர் ஏற்றுக்க மாட்டாங்க. இப்படிலாம் இருக்கும். அந்த இடத்துல அந்த எதிர்ப்புகளை யாரால ஓங்கி சொல்ல முடியுதோ வெளியே, அவங்களுடைய குரல் தான் வெளியே கேட்கும். யார் ஃபேமஸாக இருக்காங்களோ, யார் பாப்புலராக இருக்காங்களோ அவங்கள பற்றின குரல்கள் தான் வெளியே வரும். முதல்ல ஒன்று சொல்லிக்கிறேன். நான் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து நான் ஒரு ரஜினி ரசிகை.
ரசிகைன்னு சொல்கிறத விட என்னுடைய அடையாளத்தில் ரஜினியும் ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்கிறாரு. தமிழ்நாட்டுடைய அடையாளத்திலேயே ரஜினிங்கிறத ஒரு ஒதுக்கிட்டு நம்ம பார்க்க முடியாது. 20 வருஷமாக வரேன்னு பூச்சாண்டி காமிச்சிட்டே இருந்தால் என்ன மாதிரி ஆட்கள்லாம் 1996 ஒரு வாய்ஸ் கொடுத்த போதே வீறு கொண்டு எழுந்த ஆட்கள். நதி நீர் இணைப்பு திட்டம், அதுக்காக நான் பிஜேபியை சப்போர்ட் பண்ணுறேன், என் தரப்புலேருந்து நான் 1 கோடி ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்லாம் அப்போ சொன்னார். அப்போ அவர் சொன்ன விஷயத்தையெல்லாம் நினைவு வச்சிருக்கிற அந்த தலைமுறையே இப்போது எங்கள் வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பித்து பாதி பேர் ஓஞ்சி போயிட்டோன்னு நான் சொல்லுவேன். இப்போ இருக்கிற இளைய தலைமுறைக்கு அதெல்லாம் தெரியுமா அப்படின்னு கூட தெரியல. இப்போ புதுசாக இருக்கிற அவருடைய செய்திகளை மட்டும்தான் இந்த தலைமுறைக்கு தெரியும் இல்லையா? ஸோ என்ன மாதிரி ஆட்கள்லாம் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோமே. ஸோ யா, அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும்ல. செய் தலைவா, செஞ்சு முடிக்கிறோம் அப்படின்னு ஒரு வேகம் எங்களுக்கு இருந்த டைமில் அவர் வரேன்னு சொன்னார், வருவேன் அப்படின்னு சொன்னார். எப்போ வருவேன்னு சொல்லலை. இப்போது செஞ்சு முடிக்கிற அளவுக்கு தெம்பு என்ன மாதிரி ஆட்களுக்கு குறைஞ்சிருச்சு. எனக்கெல்லாம் குடும்ப பொறுப்பாயிருச்சு. அப்போது அடுத்து அதே வேகத்தோடு இருக்கிற இளைஞர்களையாவது ரொம்ப நாள் காக்க வைக்கக்கூடாது, அப்படி தான் நினைக்கிறேன். இது மக்கள் ரஜினிக்கு அகேன்ஸ்டாக இருக்காங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. இது ஏதோ ஒரு 4 பேர் கூட்டு சேர்ந்து ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த அமைப்புக்கு ஒரு விளம்பரம் தேடுற ஒரு முயற்சியாக தான் இதை பார்க்கணும். தமிழ்நாட்டில் பல பிரச்சனைகள் இருக்குது, மக்களை பாதிக்கிற அன்றாடம் நடக்கிற பல பிரச்சனைகள் இருக்குது. லஞ்சம் தலை விரித்து ஆடிக்கிட்டு இருக்கு. மணல் கொள்ளை பண்ணுற கொள்ளைக்காரங்களெல்லாம் யாரும் உருவபொம்மையெல்லாம் எரிச்சிடுறதில்ல. ஆனால் ஒரு உச்ச நடிகரை எதிர்த்தா அந்த இடத்துல இந்த மாதிரி ஏதாவது ஸ்டண்ட்டு பண்ணால் உடனே அதனால் ஒரு வெளிச்சம் நம்ம மேலே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் பண்ணுற ஒரு விஷயந்தான் இது. இன்னொரு ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் என்னன்னா, இது ஒரு பிரிவினைவாதத்தை தூண்டி விடுற, ஒரு பிரிவினையை வச்சு பொழப்பு நடத்துகிற ஒரு ஈன அரசியல். எல்லாரையும் ஒற்றுமையாக்கி எல்லாருக்கும் ஒரே குறிக்கோளாக இருந்து பாசிட்டிவாக செய்கிற ஒரு அரசியல் இருக்குது. எல்லாரையும் பிரித்து ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தரை பற்றி கோல் மூட்டி ஏன்னோ தேவையில்லாத பிரச்சனைகளை வீசி பெருசாக்கி அதில் பண்ணுற ஒரு பொழப்பு, ஒரு நெகட்டிவ் அரசியல் இருக்குது. இது அந்த வகையில் தான் சேரும். அவர் தமிழர் இல்லை, அவர் தமிழ் மக்களை இழிவாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அந்த செப்பரேட்டிஸ்ட் அரசியல் தான் அது. ஏன்னா இப்போ தமிழன்னா என்ன, பிறப்புங்கிறது நாம் சூஸ் பண்ணி வர்ற ஒரு விஷயம் கிடையாது. இது இந்த வீட்டில் நம்ம பிறந்துட்டோம், ஒரு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நம்ம பிறந்துட்டோம். அவங்க தமிழ் பேசுகிறாங்க, தமிழ்நாட்டில் குடியிருக்காங்க, இதனால் நாமளும் தமிழர்கள், அவ்வளோதான். இதில் நாம் என்ன முயற்சி பண்ணோம் தமிழாக இருக்கிறதுக்கு? தமிழ் உணர்வு இருக்க வேண்டியது தான். நானும் தமிழச்சி, எனக்கும் நிறைய தமிழ் உணர்வு இருக்குது. ஆனால் அந்த உணர்வு மற்றவர்களை அந்நியப்படுத்தும் ஒரு விஷயமா இருக்கக்கூடாது. அதுலேயும் அவர் சொன்னது கரெக்டு தானே. அவர் எல்லா விதத்திலையும் தமிழ்நாட்டை புகுந்த ஒரு வீடாக நினச்சிருக்கிறவருக்கு அவர் வாழ்நாளில் அவருடைய 45 வருட காலத்தை அவர் தமிழ்நாட்டில் தான் கழிச்சிருக்காரு. இதில் அவரை விட தமிழர்கள்னு நம்ம எத்தனை பேரை நம்ம சொல்ல முடியும்? அவர் என்டையர் ஸ்பீச் தமிழில் சொல்கிறாரு, தமிழ் படங்கள் நடிக்கிறாரு, தமிழர்களுக்காக தான், தமிழர்களோட பின்னி பிணைஞ்ச ஒரு லைஃப் ஸ்டைல் தான் அவருக்கு. அவருடைய மனைவி சென்னையில் தான் பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்க. அவருடைய மகள்கள் தமிழ் குடும்பங்களில் தான் வாக்கப்பட்டு போயிருக்காங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் இருக்கிற பல சமூகங்கள் இன்னைக்கு வரைக்கும் வீட்டில் தமிழ் பேசுறதில்ல. இதெல்லாம் தமிழனுடைய அடையாளம், தமிழ்நாட்டு அடையாளம் அப்படின்னலாம்
ஏன் நம்ம வந்து தமிழ்நாட்டுக்கு அடையாளம், தமிழனின் அடையாளம் பெருந்தன்மை, பரந்த மனப்பான்மை, புரட்சி, பகுத்தறிவு, இதையெல்லாம் நம்ம அடையாளமாக வச்சுக்கலாமே. வெறும் மொழியிலையும் பிறப்புலையுமா நம்முடைய அடையாளம் குறுகி போகணும்? ஸோ அந்த மாதிரி அரசியல் பண்ணுறவங்களையே என்னால் ஏற்றுக்க முடியல. அதனால இந்த கேள்வியே என்னால் ஏற்றுக்க முடியல. கமல் அரசியலுக்கு வரலாமான்னு நான் கருத்து சொல்கிறது இருக்கட்டும், அவரே வந்து இதை பற்றி கருத்து சொல்லியிருக்காரு. அவருடைய பிறந்த நாளுக்கு அவரை இதே கேள்வியே கேட்டாங்க, நீங்கள் அரசியலுக்கு வருவீங்களா அப்படின்னு. அதுக்கு கமலுடைய பதில், இஃப் ஐ ரிமெம்பர் ரைட், வாஸ் ஓட்டு போட சாவடிக்கு போகிற எல்லாருமே அரசியலில் தான் இருக்காங்க. நாம் ஓட்டு போட்டு தான் நம்முடைய அரசியல் பிரதிநிதிகளாக தான் நம்முடைய எம்எல்ஏஸ், எம்பிஸ், மந்திரிகள் எல்லாருமே வந்து ஆட்சியில் இருக்காங்க. ஸோ நாம் எல்லாருமே அரசியலில் தான் இருக்கோம். ஜனநாயக நாட்டில் ஒவ்வொரு ஓட்டு போடுற மனிதரும் அரசியலில் இருக்கிறவங்க தான். அந்த வகையில் நானும் சமூக பொறுப்போடு இருக்கேன் அப்படின்னு அவர் ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்காரு. அதை நான் முழுவதும் ஆமோதிக்கிறேன். கமலை பற்றி பேசிக்காக கருத்து கேட்குறீங்க. கமல் ஒரு மேதை, அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. அவருக்கு எல்லாமே தெரியும், எல்லாத்த பற்றி அவருக்கு கருத்துக்களும் இருக்குது. அதை அவர் வெளிப்படுத்தவும் செய்கிறார். எந்த ஒரு ஃபட்ஜிங்கும் இல்லாமல், எந்த ஒரு ரெசர்வேஷன்ஸோ ஹெசிடேஷனோ இல்லாமல், தயக்கமே இல்லாமல் தன்னுடைய கருத்துக்களை எப்பவுமே அவர் பதிவு பண்ணியிருக்காரு. ஏன் அவரோட வாழ்க்கை முறையை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரூல்ஸை பிரேக் பண்ணுற ஒரு ட்ரெண்ட் செட்டிங்கான ஒரு லைஃப் ஸ்டைலாக தான் இருந்திருக்கு. எல்லா வகையிலுமே அவருடைய பர்சனல் லைஃப்பும் சரி, அவருடைய பொது வாழ்க்கையும் சரி, அவருடைய நம்பிக்கைகளும் சரி, எல்லாமே வந்து ரூல் பிரேக்கிங்காக தான் இருந்திருக்கு. ஸோ யா, கமலை பற்றி நான் கருத்து சொல்கிறத விட அவரே நல்லா தான் கருத்து சொல்லிக்கிறாரு. ஸோ ஐ டோன்ட் திங்க் திஸ் இஸ் ரிடண்டன்ட். இல்லை, வெளிப்படையாக நாம் நம்புகிற ஒரு கருத்தை தைரியமாக வெளியே சொல்கிறதுனால என்ன அரசியல் பஞ்சாயத்து வரும் அப்படின்னு எனக்கு புரியல. ஒன்று, சில சமயம் இப்போது சத்யராஜ் சார் அவருடைய கருத்துக்களை அவர் 9 வருஷம் முன்னாடி சொன்னதுக்கு இப்போது வந்து அவர் நடித்த ஒரு படத்துக்கு பிரச்சனை வந்தது இல்லையா? அந்த மாதிரி தன்னுடைய கருத்துக்கனால, தன்னுடைய சொந்த கருத்துக்கள்னால தன்னை நம்பி இருக்கிற கோடிக்கணக்கில் பணம் போட்டு படம் எடுத்திருக்கிறவங்களுடைய வியாபாரம் கெட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு பொறுப்புணர்ச்சி அவரை பேச விடாமல் தடுக்கலாம். அது வேணா இருக்கலாம். மற்றபடி அவர் யாருக்காகவும் பயப்படணும், யோசிக்கணும் அப்படிங்கிற தேவையே இல்லையே. ஐ டோன்ட் திங்க் ஹீஸ் லைக் தேட் ஆல்சோ. இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்ஃபேக்ட் இன்னொரு விஷயம் நான் என்ன நினைக்கிறேன்னா, சில சமயம் அவர் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறத ஆணித்தரமாக அவரே சொல்லிட்டாருன்னா, அவர் என்ன நினைக்கிறாருன்னு மற்றவங்கெல்லாம் ஸ்பெக்குலேட் பண்ணிக்கிட்டு அதை வச்சு பொழப்பு நடத்த மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சம்டைம்ஸ் இட்ஸ் பெட்டர் டு பி கிளியர். இதுதான் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எடுக்கிறது நல்ல விஷயம்தான். நிஜமாவே யோசிக்கிறாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். சிரிக்கிறதா அழுவுறதா? இடுக்கண் வருங்கால் நகுங்கன்னு சொன்ன மாதிரி, கஷ்டம் வரும்போது சிரிங்க அப்படின்னு சொன்ன மாதிரி, தமிழ்நாட்டில் நாம் இப்போல்லாம் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கோம். ஏன்னா இதுக்கு மேலே அழ முடியாது, அப்படி ஆயிடுச்சு. ரெயின் வர்றதே இல்லை, ஆனால் ரெய்டு மட்டும் அடிக்கடி வருது. பவர் பிரச்சனை வீட்டிலையும் சரி கோட்டையிலையும் சரி, மக்களும் பவர் இல்லாமல் அடிச்சுக்கிறோம்,
மந்திரிகளும் பவருக்காகவே அடிச்சுக்கிறாங்க. குடிக்க தண்ணி இருக்காது, ஆனால் இருக்க வீடு நிறைய கிடைக்கும். ஏன்னு கேட்டால் குளம் குட்டை ஆறு ஏரி எல்லாத்தையும் தான் ஆக்கிரமித்து அங்கே எல்லாம் வீடு கட்டிட்டோமே. இப்படி சொல்லிட்டே போகலாம் தமிழ்நாடோட பேரடாக்ஸஸை பற்றி. இன்னும் சீரியஸான நோட்டில் சொல்லணும்னா, ஒரு நிலை இல்லாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறதுனால, ஸ்திரத்தன்மை இல்லாததுனால தமிழ்நாட்டில் நிறைய விஷயங்களை கடந்த சில ஆண்டுகளாக நம்ம இழந்துக்கிட்டே வந்திருக்கோம். அது வந்து எல்லாருக்கும் தெரிய வராது. தொழில், வேலை, வருவாய் இந்த மாதிரி விஷயங்களில் நிறைய இழப்புகளை தமிழ்நாடு சந்திச்சிருக்கு. அதுக்கு 2 காரணம். தொழில் செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாஸ்டைலான ஒரு என்வாயர்மெண்ட். தமிழ்நாடு இஸ் ஜஸ்ட் கம்ப்ளீட்லி டிஃபிகல்ட் டு டூ பிஸ்னஸ் இன், பிகாஸ் எல்லா லெவல்லையும் லஞ்சம் கொடுக்கணும். ஸோ த காஸ்ட் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இன் தமிழ்நாடு இஸ் வெரி ஹை. அண்ட் அடுத்தது ஸ்டெபிலிட்டி இல்லை, ஒரு ஸ்திரத்தன்மை இல்லை. எப்போ எது நடக்குமோ அப்படின்னு யோசிக்கிற இடத்துல யாராலையும் வந்து எதுவும் செய்ய முடியாது. 3rd, ரெட் டேப். எந்த ஒரு முடிவையுமே எடுக்காத ஒரு ஆட்சி இருந்துச்சுன்னா, அதில் கடந்த 3 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அப்படியே கிடப்பில் போடப்பட்டு இருந்தது. இந்த மாதிரி இருந்தால் இப்போ பாருங்கள், கியா ஃபேக்ட்ரி, கியாங்கிற கார் கம்பெனி தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது. இப்போ அவன் வந்து அண்டை மாநிலத்தை பார்த்துட்டு போயிட்டான். அந்த ஃபேக்ட்ரி வந்திருந்தால் அதனால் லட்சக்கணக்கான வேலைகள் அந்த ஃபேக்ட்ரியில் உருவானது மட்டும் இல்லாமல், அதை சுற்றி ஒரு கார் கம்பெனி வந்துச்சுன்னா, ஒரு கார் ஃபேக்ட்ரி வந்துச்சுன்னா, அதை சுற்றி வந்து கார் ஸ்பேர் பார்ட்ஸ் பண்ணுறவங்க, சர்வீஸ் பண்ணுறவங்க அப்படின்னு ஒரு என்டையர் இண்டஸ்ட்ரி ஓப்பன் அப் ஆகும். அது நடக்காமல் போச்சு. இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் 2 பிஸ்னஸ் இல்லை, எத்தனை பிஸ்னஸ். பொட்டக்காட்டிலிருந்து புதுசாக ஒரு மாநகரத்தையே நிர்மாணிச்சிருக்காங்க ஆந்திராவில். அதெல்லாம் பார்த்தா பொறாமையாக இருக்குது. ஒரு 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 நல்ல தலைவர் நமக்கு கிடைச்சாருன்னா, தொலைநோக்கு பார்வையோட ஒரு 5 வருஷம் எவ்வளவோ விஷயங்களை செய்யலாம். தமிழ்நாடு வந்து இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் ஸ்டேட். ஆக்சுவலி இந்தியன் ஜிடிபியை பார்த்தீங்கன்னா அதில் தமிழ்நாடு இஸ் அ வெரி ஸ்ட்ராங் கான்ட்ரிபியூட்டர் டு தி என்டையர் நேஷனல் இன்கம் லெவல். ரொம்ப எப்போவுமே வந்து பொருளாதார ரீதியிலையும் அரசியல் ரீதியிலையும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்டாக தான் தமிழகம் இருந்திருக்கு. இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய உரிமைகளை நம்ம விட்டு கொடுக்காம இருக்கக்கூடிய எல்லா விதமான வாய்ப்புகளும் நமக்கு இருக்குது. ஆனால் நாம் அதை எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்ருக்கோம். குறைந்தபட்சம் நம்முடைய அடிப்படை உரிமைகள், அடிப்படை வாழ்வாதாரங்களுக்கு கூட நாம் வந்து குரல் கொடுக்காம சும்மா குடும்ப சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். அது அதை பேச ஆரம்பித்தா அப்புறம் நான் ரொம்ப பேசிடுவேன்.